வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சலோ. நம்ம உடம்ப கப்பிங் தெரப்பி மூலியமா க்ளீன் பண்ணிட்டு மலர் மருத்துவம் மூலியமா ரொம்ப சுத்தமா வச்சுக்கலாம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. அடே கோபடி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு பொன்பந்தோடும் மலர் தேடி. ஆமாங்க, கப்பிங் தெரப்பி பண்ணி ஆர்கன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பஞ்சபூத சக்தியை சரியா வச்சுக்கிறதுக்கு 7 சக்கரத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி நம்ம உடம்ப ரெடி பண்ணலாங்க. நிறைய பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. க்ளீன் பண்றதுக்கு என்ன பெரிய செலவாகுது உடம்ப. அதோட மலர் மருத்துவம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தான் கிங்க. That is real miracle. சீக்கிரம் வந்துடுறேன். வாங்க, வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்கள் உடம்புல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் தான் காரணம். அது நம்ம எடுத்துட்டு அழகாக உடம்பு க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஃப்ளவர் மெடிசன் போட்டு அது ரெகுலராக ஒரு 10 வீக்ஸ் சப்ளிமெண்ட் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருந்தோம்னா நமக்கு எதுவுமே வரப்போகிறது இல்லை. இப்போ நிறைய தண்ணி பொல்யூஷனாக இருக்குது, காற்று பொல்யூஷனாக இருக்குது. அதுக்கெலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம சுத்தமாக உடம்ப வச்சுக்கிட்டு எதையுமே தாங்கிக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்குறதுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் சொல்ல தெரியாத குழந்தைங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பிள்ளைங்க நிம்மதியாக படிப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, அடம் பண்ண மாட்டாங்க, அடிக்ஷன் இருக்காது குழந்தைங்கள்ட்ட. அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே இந்த ஃப்ளவர் மெடிசன்ஸில் பார்க்கலாம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமாங்க, இது ஒன்றும் லேட்டஸ்டாக வந்த தெரப்பி கிடையாதுங்க. ஆதி காலத்தில் சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்தின ஒரு ரொம்ப பாதுகாப்பான வைத்தியம் தாங்க இது. இப்போ என்ன லேட்டஸ்டாக அதுக்கான கப்பு மட்டும்தான் மாறி இருக்கே தவிர வைத்தியம்லாம் ஒன்று தான், முதுகெலும்பில் தான் பண்ணுறது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம நாட்டிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் பரவி எல்லா நாடுகளும் இதை வந்து மெயின் ஒரு வைத்திய முறையாக பயன்படுத்துகிறாங்க எல்லா நாடுகள்லையும். நம்ம நாட்டில் தான் இது வந்து கொஞ்சம் மெதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. பண்ணலாம், வாங்க செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகுது நம்ம உடம்புல அப்படிங்கறது வந்து நீங்க உணர முடியும். ஸோ இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நான் இவ்வளோ பவர்ஃபுல்லா என்னை உணர்றேன்னா அதுக்கு அவ தான் காரணம். என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட. எப்பா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்.